ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யஷ் அவர்கள் கன்னடா நடிகர், கேஜிஎஃப் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். இவரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படங்களே நிறைய நடிக்க கிடையாது. கேஜிஎஃப் 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்லணும், இந்தியாவில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இடம் பிடிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவர் அடுத்த படம் என்னதான் நடிக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல கேஜிஎஃப் 3 தான் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற இந்த சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய படம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 19/3/2026 ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கிளிம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவல் வயலண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது டாடி இஸ் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல ராக்கிங் ஸ்டார் யாஷோடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த விதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் கேங்ஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயம். ஸோ அந்த கிளிம்பர்ஸை பார்க்கும் போதே கிளியரா தெரியுது அப்படின்னு கூட சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீது மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா யாஷோடைய ரிட்டர்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டீசர் கிளிம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்க்கவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஜிஎஃப்ல அவரோட லுக் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கு. அந்த கேங்ஸ்டர் லுக்ல வந்து பார்த்தா அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேவிஎன், அதாவது நம்மளுடைய தளபதி 69 ஜனநாயகன் எடுத்திருக்கக்கூடிய அதே ப்ரொடக்ஷன் தான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய யஷோட இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பெங்களூர் சைடு அப்படின்னு சொல்லலாம். கேஜிஎஃப்க்கு அப்புறம் யஷோட வேற ஒரு மூவி ரொம்ப இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் சொல்லக்கூடிய இந்த ஒரு படம் 2026 நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலயும் இவர் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட லுக் வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த படத்துக்கான அப்டேட் டீசர் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரப்போது இந்த படம் ஒரு பேன் இண்டியா மூவி தாங்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அப்கமிங் டேஸ்ல இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். எத்தனை பேருக்கு யாஷை பிடிக்கும், இந்த லுக்ல யாஷ் எப்படி இருக்காரு அப்படின்ற விஷயத்த அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.